எந்த இந்திரா காந்தியை பெருந்தலைவர் காமராஜர் பிரதமராக்கி அழகு பார்த்தாரோ அந்த இந்திரா காந்தி காமராஜரை கைது செய்ய சொல்லுகிறார். ஆனால் காமராஜரை கலைஞர் காப்பாற்றி பத்திரமாக வைத்திருக்கிறார். நீ பதவி ஆசை என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவில் எல்லா முதலமைச்சரும் இந்திரா காந்திக்கு சலாம் போட்ட பொழுது, எல்லா முதலமைச்சரும் இந்திரா காந்திக்கு பயந்து நடங்கிய பொழுது, எல்லா முதலமைச்சரும் நீங்கள் சொல்வது சரி என்று தலையாட்டிய பொழுது, எல்லா முதலமைச்சரும் கைகட்டி நின்ற பொழுது, இந்தியாவில் ஒரே ஆண்மகனாக இருந்து எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்திரா காந்தி அங்கிருந்து ஓம் மேத்தாவை அனுப்பினாராம். நீங்கள் எதிர்க்க ஆதரிக்க வேண்டாம், மௌனமாக இருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்கள் ஆட்சியை தேர்தலே இல்லாமல் 2 ஆண்டு காலம் நீங்களே முதலமைச்சராக இருக்கலாம். நினைச்சு பாருங்க. ஆட்சி 76 முடிஞ்சிருது. ஆனா இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க? எலெக்ஷனே இல்லை, நீங்களே சீஃப் மினிஸ்டர், நீங்களே 2 வருஷம் தொடரலாம், நான் கேட்க மாட்டேன், நீங்களே இருங்கன்றாங்க. அப்படியே கண்ண மூடி நினைச்சு பாரு, அந்த இடத்துல எடப்பாடி இருந்தாருன்னா, கண்ண மூடி நினைச்சு பாரு, அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தாருன்னா, ஒண்ணு இல்ல. அதுக்கே நரேந்திர மோடி காலை போய் ஷூ பாலிஷ் போடுறானுங்க. 2 வருஷம் பதவி நீடிச்சு தரேன், யார் சொல்றது? இந்திரா காந்தி. எலெக்ஷனே இல்ல, நீங்களே பவர்ல இருங்க, நீங்களே ஆட்சியில் இருங்க, நீங்களே ஆட்சி நடத்துங்கள், ஆனால் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். சுட்டி விகடன் ஒரு புத்தகம் ஆனந்த விகடன் வெளியிடுது. அதுல சின்ன சின்ன குழந்தைங்க கலைஞர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு 10 வயசு பொண்ணு கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, ஐயா உங்களை எல்லாரும் அரசியல் சாணக்கியர் சொல்றாங்களே, அது உண்மையா? அந்த பட்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி ஒரு 10 வயசு பொண்ணு கலைஞரை பார்த்து கேட்குது. கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், அது உண்மையும் இல்லை, அந்த பட்டத்துக்கு நான் பொருத்தமானவனும் இல்லை. எல்லாருக்குமே அதிர்ச்சி, என்னடா கலைஞர் இப்படி சொல்றாருன்ட்டு. நான் அரசியல் சாணக்கியராக இருந்திருந்தான், அரசியல்வாதியாக இருந்திருந்தால் 75 எமர்ஜென்சி எதிர்க்க வேண்டாம் என்று இந்திரா காந்தி சொன்னார். நான் அரசியல்வாதியாக இருந்திருந்தால், அந்த எமர்ஜென்சியை எதிர்க்காமல் இருந்து இந்திரா காந்தியோடு கைகோத்து இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் என்ற ஒரு கதாபாத்திரமே இருந்திருக்காது. என்ன சொல்றாரு? நான் அந்த அரசியல்வாதியாக இருந்திருந்தால், அரசியல் சாணக்கியராக இருந்திருந்தால், இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையை ஆதரித்திருந்தால், இல்லை மௌனமாக இருந்திருந்தாலே என்னுடைய ஆட்சி 2 ஆண்டு காலம் நீடித்திருக்கும். நான் ஆதரித்த காரணத்தினாலே எம்ஜிஆர் எதிர்த்திருப்பார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் என்ற ஒரு முகமே இல்லாமல் போயிருக்கும்.